என்பதற்காகவே வானம் பூமிக்கு இறங்கி வந்து இந்த மண்ணில் விழுந்து மண்ணின் வாசனையை பாலச்சந்திரனுக்கு நுகர வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நண்பர்களே, 36 ஆண்டுகளாக பாரதி ராஜாவின் காட்டில் மழை, அடைமழை. அந்த மழை பாரதி ராஜாவின் காட்டில் 36 ஆண்டுகளாக பெய்து கொண்டிருக்கிற மழை இன்னும் தொடரும் என்பதற்குத்தான் வானம் தன் வாழ்த்துக்களை இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன். இந்த குளத்தில் கண்டறிந்தவர்கள் என்ற ஒரு புத்தகத்தில் பாரதி ராஜாவை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். எங்கள் ஊருக்கு சினிமா வந்தது. எங்கள் ஊர் சினிமாவில் வந்திருக்கிறதா? வந்தது. பாரதி ராஜா வந்த பிறகு எங்கள் ஊர் சினிமாவுக்கு வந்தது என்று எழுதினேன். எங்கள் ஊரை சினிமாவுக்கு கொண்டு வந்த பாரதி ராஜா இந்த சினிமா உலகத்தையே எங்கள் ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய அளப்பரிய சாதனை என்று கருதுகிறேன். நீண்ட நேரம் பேச ஆசைதான். நீங்களும் மழையும் அனுமதிக்க மாட்டீர்கள் எனக்கு தெரியும். அதனால் ஒன்றிரண்டு சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இதோ இந்த வேலையில் வீட்டிருக்கிறார்களே திரையுலகத்தின் கலைஞர்கள். இவர்களெல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. தமிழ் கலாச்சாரத்தின் 50 ஆண்டுகளின் கலை பிரதிநிதிகள் இந்த வேலையில் இருக்கிறார்கள். இது சாதாரண செயல் அல்ல. மணிரத்னம் சொன்னார், 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் எந்த இயக்குனரும் பாரதிராஜாவின் பாதிப்பு இல்லாமல் இல்லை என்று சொன்னார். அதுதான் சிறப்பு. சூரியனுக்கு இடைவெளியுமா சிறப்பு? சூரியனின் பாதிப்பு இல்லாமல் இந்த பூமியில் புல்லில்லை, பூண்டில்லை, உயிரில்லை, பாறை இல்லை, தண்ணீர் இல்லை, இலையில்லை, மழை இல்லை. அப்படித்தான் பாரதிராஜாவின் பாதிப்பு இல்லாமல் 76க்கு பிறகு 2011 வரைக்கும் அவருடைய பாதிப்பு இல்லாமல் ஒரு இயக்கம் இல்லை என்று மணிரத்னம் சொன்னார் என்பதை ஒரு பல்கலைக்கழகம் அதற்கு பட்டமளிப்பது போல நான் நினைக்கிறேன். நண்பர்களே, திரையுலகம் என்பது ஒரு விசித்திரமான ஒரு உலகம். அந்த உலகம் எவரையும் கவனிக்கத்தான் பார்க்கும், எவரையும் அழிக்கத்தான் பார்க்கும். கை கால்களை கட்டி தண்ணீரில் எரியும். திறமை இருந்தால் நீந்திவா, திறமை இருந்தால் முத்து எடு, திறமை இருந்தால் பிழைத்துக்கொள் என்று சினிமா சொல்லும். அப்படிப்பட்ட சினிமா உலகத்தில் 36 ஆண்டுகளாய் தன் ஆசனத்தை நழுவ விடாமல் வைத்திருக்கிற ஒரு இயக்குனர் பாரதி ராஜா என்றால் அது இது எவருக்கும் சாத்தியமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் 5 ஆண்டு திரையுலகில் இருப்பது அறிவு, 10 ஆண்டு கொடிகட்டுவது அறிவு, 20 ஆண்டுகள் பெரிதும் பெரிது, 36 ஆண்டுகளாக அவர் களத்தில் இருக்கிறார். 16 வயதிலே தொடங்கும் பொழுது இருந்த ஈர்ப்பு, இருந்த மூச்சு, இருந்த செயல், இருந்த உணர்ச்சி, இருந்த துடிப்பு, அமீர் இங்கே வா என்று அழைத்த அந்த ஆணை, அந்த குரல் தொழில் 36 ஆண்டுகளாக பாரதி ராஜா தன்னை இழந்து விடாமல் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. பாரதி ராஜா அவர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. இந்த மண்ணின் மக்கள் இந்த மழை தலையில் குண்டு போட்டுக்கொண்டு கைகளை துணையாக்கிக் கொண்டு தன் முந்தானியை தலைக்கு போட்டுக் கொண்டு எங்கள் தாய்மார்கள் இந்த வளத்தருகில் இருக்கிறார்கள். இவர்கள் ஏன் வந்தார்கள்? ஏன் இருக்கிறார்கள்? கலையில் மீது கொண்ட காவலால் மாத்திரமல்ல. இந்த கலை கொண்டாட்டம் என்பதெல்லாம் வாழ்வின் ஒரு கூறு. அது அல்ல, நாம் இவர்களை சுரண்டி இருக்கிறோம். இந்த மக்கள் நாம் சுரண்டி இருக்கிறோம். கலை என்ற பெயரால், எழுத்து என்ற பெயரால், கொண்டாட்டம் என்ற பெயரால், இசை என்ற பெயரால் இந்த மண்ணின் கலாச்சாரத்தை நாம் சுரண்டி பதிவு செய்திருக்கிறோம். இந்த மக்களிடமிருந்து நீங்களும் நானும் இளையராஜாவும் எடுத்திருக்கிறோம். என்ன கொடுக்க போகிறோம்? மக்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. எங்கள் ஆயுள் தீர்வதற்குள் இந்த மண்ணின் மக்களுக்கு கல்விக்கு நாங்கள் ஒரு பெரிய அறக்குறை செய்யாமல் இருந்தால் நாங்கள் தமிழராக இருக்க முடியாது. பாரதி ராஜா அவர்களே, நீங்களும் நானும் சேர்ந்து இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு கல்வி அறக்கட்டளை தொடங்கினால்தான் இந்த மண்ணின் கடைசி இளைஞன் படிக்க வேண்டும். இங்க இருக்கிற கடைசி பெண் படிக்க வேண்டும். இங்க இருக்கிற பெண்கள் கலாச்சாரத்தை காக்கிற தூக்கு, இங்க இருக்கிற இளைஞர்கள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள். உண்மையில் சொல்ல போனால் எங்களுக்கு வாழ்க்கையை தமிழ் கற்றுக் கொடுத்தது, வாழ்க்கையை நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீர்கள். வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மக்கள், இந்த மண், இந்த மண்ணுக்கு நாங்கள் மீண்டும் ஏதாவது செய்வோம் என்ற உறுதியை நான் இந்த மண்டலத்தில் சொல்லிக் ஆசைப்படுகிறேன்.
அன்னக்கொடியும் கொடிவீரனும் என்ற இந்த படம் பாரதி ராஜாவின் முதல் படப்போர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைவெட்டிய உங்களுக்கு நன்றி, தலைமுறை பொதுமக்களுக்கு நன்றி, பத்திரிகையாளர்களுக்கு நன்றி, இதுவரைக்கும் மாறாதிருந்த மழையை உனக்கு என் நன்றி. விழா குழுவின் சார்பாக இந்த மண்ணின் உயர்ந்த பாரதி ராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். அவர் நீண்ட ஆயுள் காலம் உடல் நலம் பெற்று எப்பொழுதும் நமது சிறை உலகிலே எல்லோரும் இன்புற்று இருக்கும்படி நல்ல படங்களை எடுத்து நமக்கு நல்கி பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஏற்புரை